இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். வருகிற ஆகஸ்ட் 10ஆம் தேதி வன்னிய மகளிர் மாநாடு பூம்புகாரிலே நடைபெறும் என்று பல மாதங்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டு அது சம்பந்தமான வேலைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பூம்புகார் மகளிர் மாநாட்டிற்கு வாகனங்களை ஏற்பாடு செய்வது, பெண்களை அழைத்து வருவது மற்றும் தொண்டர்களை அழைத்து வருவது, மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களையும் இந்த மாநாட்டிலே பங்கேற்க வைப்பது என்று பம்பரம் போல சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மருத்துவர் ஐயா அவர்கள் பல அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறார். தேர்தல் கமிஷனுக்கு கடிதங்களை அனுப்புவது, அது சம்பந்தமான பதிலை பெறுவது என்ற வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட மருத்துவர் ஐயா அவர்களுடைய தைலாபுரம் தோட்டத்து வீட்டில் வைக்கப்பட்ட ஒட்டு கேட்கும் கருவி சம்பந்தமாக நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் அன்புமணி அவர்கள்தான் அந்த ஒட்டு கேட்கும் கருவியை வைத்தார் என்று நேற்று மருத்துவர் ஐயா அவர்கள் பத்திரிகையாளர்கள் முன்னாலே ஒரு செய்தியை கூறியிருக்கிறார். அதற்குள் செல்வது நம்முடைய நோக்கமல்ல. அந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால், வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி பாண்டிச்சேரி சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவை மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டியிருக்கிறார். அந்த பொதுக்குழுவிலும் பல முக்கியமான முடிவுகளை எடுக்க இருக்கிறார். அந்த முடிவுகளின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில் மருத்துவர் ஐயாவை நோக்கி பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அவர் மகனுக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சிலர் சமூக வலைதள பக்கங்களிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்திலும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மகனுக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் ஏற்பட்டதில்லை. இன்னும் சொல்லப்போனால், தான் இருக்கும் காலத்திலேயே அன்புமணியை ஒரு மாபெரும் தலைவராக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். அன்புமணி அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவையிலிருந்து விடைபெறுகின்ற பொழுது, அவருடைய பதவிக்காலம் முடிந்து விடைபெறுகின்ற பொழுது, கேரளாவை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி அவர்கள் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு போராட வேண்டி இருக்கிறது, ஆனால் அவர் தன்னுடைய தந்தைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார் என்று பாராளுமன்றத்திலேயே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினார். அவருக்கு இன்று வரை யாரும் தமிழ்நாட்டிலே அன்புமணி அவர்களுடன் இருக்கின்றவர்கள் பதில் சொல்லவில்லை. அதற்கடுத்து நேற்று தருமபுரியில் நடைபெற்ற ஒரு அரசு விழாவில் ஜி.கே. மணி அவர்கள் அமர்ந்திருந்த அந்த அரசு விழாவில் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அன்புமணி உரிமையை மீட்பதாக சொல்கிறார். யாரிடம் உரிமையை மீட்கப் போகிறார்? யாரிடமிருந்து அன்புமணி அவர்கள் உரிமையை மீட்கப் போகிறார்? அவருடைய தந்தையிடமிருந்து உரிமையை மீட்கப் போகிறாரா என்று கேலியும் கிண்டலுமாக பேசிய பொழுது, அந்த மேடையில் அமர்ந்திருந்த ஜி.கே. மணி அவர்கள் சிரித்து கொண்டிருந்தார் என்று ஜி.கே. மணி அவர்களுக்கு எதிராக பலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், ஜி.கே. மணியை பற்றி எந்த அளவிற்கு வசைபாட முடியுமோ அந்த அளவிற்கு பலர் வசைபாடி இருக்கிறார்கள். போகட்டும், ஒரு நாள் இவர்களெல்லாம் ஒன்றாக சேருகின்ற பொழுது அன்றைக்கு ஜி.கே. மணி அவர்களுக்கு எதிராக வசைபாடியதற்காக, ஜி.கே. மணி அவர்களுக்கு எதிராக பேசியதற்காக அவர்கள் தலைகுனிய வேண்டிய நாள் வெகு விரைவில் வந்துவிடும். ஆகவே அதற்குள் நாம் செல்ல விரும்பவில்லை. நாம் என்ன கேட்கிறோம், இன்றைக்கு சமூக வலைதளங்களில் மருத்துவர் ஐயாவை பற்றி தவறாக பேசுகின்றவர்கள், அவர் மீது அவதூறு கருத்துக்களை பரப்புகின்றவர்கள், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தின் இந்த கூற்றுக்கு இந்நேரம் கடுமையாக பதிலடி கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அவர்களால் கொடுக்க முடியாது, கொடுக்க தெரியாது. ஆகவே தான் நாம் சொல்கிறோம், அன்புமணி உரிமையை மீட்கப் போகிறோம் என்று ஒரு ஊர்வலத்தை நடத்துகிறார், ஒரு அரசியல் பிரச்சார பயணத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்திற்கு ஏன் இடிக்கிறது? அப்படி என்றால் தமிழர்களுக்கான உரிமைகளை எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பறித்து வைத்திருக்கிறாரா? திமுக பறித்து வைத்திருக்கிறது என்று தானே பொருள். தமிழர்களுக்கான உரிமைகளை கொடுத்து விட்டார்களா? ஏன் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு 10.5%, அந்த உரிமையை இன்று வரை கொடுக்கவில்லை. ஒரு வன்னியர் சமூகத்திலிருந்து வன்னியர் சமூகத்தின் ஓட்டை வாங்கி வன்னியர் சமூகத்தின் ஒரு தலைவருக்கு மகனாக பிறந்து அந்த வன்னியர் சமூகத்திற்கு இதுவரை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுக்க மறுக்கின்ற அந்த இடஒதுக்கீடு வன்னியர்களின் உரிமை, அது தமிழர்களின் உரிமை. அதை திமுக பறித்து வைத்திருக்கிறது. அந்த உரிமையை மீட்பதற்காக நடைப்பயணம் போனால் அதை கிண்டல் அடிக்கிறார் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் என்று சொன்னால்
எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எப்படிப்பட்ட ஒரு மோசமான பேர் வழியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு உதாரணம். இந்நேரம் அன்புமணிக்கு எதிராக பேசிய இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திற்கு எதிராக அவர்கள் கிளர்ந்து எழுந்திருக்க வேண்டும். எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு எதிராக பல விவாதங்களை நடத்தி இருக்க வேண்டும். எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு எதிராக பதிலடி கொடுத்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அந்த மேடையில் அமர்ந்திருந்தார் அரசு விழா என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஜி.கே. மணி அவர்கள் அமர்ந்ததை வைத்து அவரை பார்த்து தான் கேள்வி கணைகளை தொடுப்போம் என்று சொன்னார். இவர்கள் தொடுத்திருக்கின்ற யுத்தம் யாரை நோக்கி? பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற முன்னணி தலைவர்களை நோக்கியா அல்லது திமுகவை நோக்கியா என்று மக்களுக்கு சந்தேகம் வருகிறது. எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இவர்கள் திமுக ஆட்சிக்கு எதிராகத்தான் போகிறார்கள். இவர்கள் உரிமையை மீட்கத்தான் நடைபயணம் போகிறார்கள். அதை வரவேற்கிறேன். இவர்கள் உரிமையை மீட்கட்டும், நான் பாராட்டுகிறேன். ஆனால் தமிழர்களின் உரிமைக்கு எதிராக பேசிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம், வன்னியர்களின் உரிமைக்கு எதிராக பேசிய எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திற்கு எதிராக இன்று வரை ஏன் இவர்கள் களமாடவில்லை? ஏன் அவருக்கு எதிராக தொலைக்காட்சி ஊடகங்களில் பேசவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி என கேட்டுக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.